ஆல்ரெடி அம்மா வீட்டுக்கு வரும்போது எனக்கு உடம்பு சரியில்ல. ஸோ முடியாம தான் படுத்தேன். எங்க அக்கா பையன் இவன் இருக்கான்ல ரொம்ப வம்பு பண்ணி வா சித்தி போய் ஒரு ஊசியாவது போட்டு வரலான்ட்டு, நீ எங்கே கூப்பிட்டு போறான்னு மட்டும் பாருங்க. இவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், தம்பி எனக்கு புர்கா கடைக்கு போகணும், நான் புர்காலாம் வாங்கல அப்படின்னோடனே அப்படியே அங்கே கூப்பிட்டு போயிட்டான். வா சித்தி நான் கூப்பிட்டு போகிறேன்ட்டு அங்கே போய் பார்த்தேன். இல்லை இன்றைக்கி ஆஃபராக போட்டிருந்தது. பிகாஸ் இது வந்து நான் ரீசெல்லிங்கும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் இங்கே நிறைய எடுப்பேன் புர்காஸ் எல்லாமே. ஸோ அந்த கடைக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த அக்காவை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு போனேன். அங்கே பார்த்தாக்கா ஒவ்வொரு கலெக்ஷனும் செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருந்துச்சு. பட் நிறைய ஸ்டோன் வச்சு ஜகன்னு போட முடியாது. பட் இந்த தடவை வந்து நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் வீட்லேயும் போம்மா, அக்கா இருக்குது வீட்டில், அவனி வந்து பார்க்கணுன்னு சொன்னிச்சு வாமா அப்படின்னானே. வீட்டுக்கும் போயிட்டேன். ஸோ இங்கே நிறைய ஜிகுன்னு ஸ்டோன் வச்சுருக்கலாம். ஸோ இதெல்லாம் போடணுன்னு ஆசை. பட் இதெல்லாம் போட்டாக்கா சரி வராது அப்படின்றதுனால அப்படியே பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் மாமி பொண்ணெல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் புர்கா அந்த ஷால்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி வா அக்கா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்கடா தம்பி, அம்மா தம்பிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சித்தி வா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். என்னடா அப்படின்னு கேட்டாக்கா, வா சித்தி உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ சித்தி அப்படின்னா. டேய் தம்பி எது கேட்டாலும் வாங்கி தெரியாது, நீ எது வேணாலும் எடுத்துக்கோ சித்தி, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டிகிட்டு இருந்தான். புதுசாக வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பாரு சித்தி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஒரு கப்பில் வந்து இந்த டார்க் ஃபாரஸ்ட் கேக் வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஜூஸ் வாங்கி குடித்தேன். அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் தம்பி, இது வேண்டாம் நம்ம அங்கே போய் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அங்கேயே வந்து பாரு சித்தி இதெல்லாம் வேணுமா அப்படின்னா, எனக்கு இது மட்டுமே போதுன்ட்டு இவன் தான் எங்கள் அக்காவுடைய பேரன் குட்டி பையன், அவன் ஜூஸ் கேட்டான். ஸோ அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து கேக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்சலும் வாங்கிக்கிட்டேன். அங்கே பாருங்களேன், இது நமக்கு வந்து லால்பேட்டைன்றதுனால ஸோ வெளியே தான் இப்படி உட்காந்துருக்கா அப்படின்றது அப்படிலாம் கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா லேடிஸ் உட்காரத்துக்கு ரூம் மாதிரி செப்பரேட்டாக போட்டு இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ லால்பேட்டையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இங்கே போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பாய்.